நம்ம கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எப்படியாச்சும் இந்த மகேஷ் மாயா உறவை எப்படியாவது அந்த ரேவதிக்கு நம்ம தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மயிலும் கார்த்திக்கும் எவ்வளவோ போராடுறாங்க. அதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் கூட போடுறாங்க. நம்ம ரமேஷை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோட் வாங்குறதுக்காக. ஸோ அப்போது நம்ம கார்த்திக்கும் மயிலும் பிளான் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் அந்த மாயாவுடைய ஃபோனை நம்ம தூக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த மகேஷ்கிட்ட நம்ம கால் பண்ணி அந்த மாயாவை நாங்கள் கடத்திட்டோம், நீ போய் அந்த ரேவதி கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக உன் மாயாவை நாங்கள் ஏதாச்சும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க கார்த்திக்கும் அந்த மயில் வாகனமும். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்குடைய மாமா இருக்கார் இல்லையா ராஜா, ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அந்த மாயா கிட்டேருந்து எப்படியாச்சும் செல்ஃபோனை தூக்க சொல்கிறாங்க. பிளான் பண்ணபடி அவங்களுடைய ஃபோன் அவங்க கைக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் தான் அந்த ரமேஷை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. மாயாவை நாங்கள் கடத்தி வச்சுருக்கோம், அவளுக்கு வேணால் நீ கால் பண்ணி பாரு, அவள் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக்கும் மயில் வாகனமும் மாஸ்டர் பிளான் போடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயா கோவிலுக்கு சொல்கிற மாதிரி நம்ம ராஜா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மாயா கோவிலுக்கு போகிறாங்க, சாமுண்டீஸ்வரர் வர சொன்னாங்க அப்படின்ட்டு. அங்கே போய் கேட்டால் நீங்கள் கோவிலுக்கு நான் சொன்னேன் வர சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இல்லையே, நான் வர சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அங்கிள் தான் சொன்னார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியா, இரு நான் கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு கால் பண்ணுறாங்க சாமுண்டீஸ்வரி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி மாயாவை நான் வர சொன்னதா நீங்கள் கோயிலுக்கு வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே, நான் சொல்லவே இல்லையே, நான் எதுக்காக மாயாவை கோயிலுக்கு வர சொன்னேன், அதுவும் நீ வர சொன்ன அப்படின்னு சொல்லி பொய் சொல்லணும். நீ சொல்லியிருந்தேன்னா நான் அவகிட்ட சொல்லியிருப்பேன், ஆனால் நீ சொல்லவே இல்லையே, நான் எப்படி அவங்கள கோயிலுக்கு வர சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா அப்படியே பைட்டை மாற்றி பேசுகிறாரு. ஓஹோ, அப்போ கண்டிப்பாக இது எல்லாமே அந்த டிரைவர் பயலோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாயா மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஓ சரிங்க, நான் கல்யாண டென்ஷனில் ஏதோ அவர் வர சொல்லிட்டாரு உங்களை பார்க்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஃபோனை தேடுறாங்க. நம்ம ஃபோன் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன் தான் நம்ம கார்த்திக்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அவங்க வந்த பாதையை தேடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரேவதி கிட்ட உண்மையை வேக வேகமாக சொல்கிறதுக்காக ஓடுறாங்க நம்ம ரமேஷ். கண்டிப்பாக மாயாவை எப்படியாவது காப்பாற்றணும், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்கிறதுக்காக ஓடுறாரு. அங்கே போயிட்டு ரேவதி, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், நான் உன்னை லவ் பண்ண மாதிரி நடித்தேன், என்னைய மன்னிச்சிரு ரேவதி, நான் உனக்கு சரியானவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நான் உன்னை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் மாயாவுக்கும் இடையில் இருக்க உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நம்ம மாயா அடித்து பிடிச்சி ஓடி ரமேஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வழியாக மாயா ரேவதியை சமாளிச்சிடுறாங்க. அப்போது ஒரு பாயிண்ட் பிடிச்சி பேசுகிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே, ஆனால் ரமேஷ் மாயாவுக்கும் எனக்கும் இடையில இருக்க உறவு அப்படின்னு ஏதோ சொன்னாரே அப்படிங்கிறாங்க. அப்போது அது வேறு ஒன்றும் இல்லை, நான் அந்த வீட்டில் தனியாக இருப்பேன், இந்த வீட்டில் ரமேஷை வீட்டோட மாப்பிள்ளையாக தானே நீ